நீங்களும் நானும் பார்க்க வேண்டிய பார்வை எப்படி இருக்க வேண்டும்? அப்படி நம் கடவுளாக ஆண்டவராக அவளை பார்த்தால் என்ன நடக்கும் என்பதை வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 5வது அதிகாரத்தின் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாம். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அங்கு அவர் பிரசங்கம் பண்ணினார் இல்லையா, அந்த விதத்தின் நிமித்தம் போதகர் ஐயரே என்று சொல்லி வலையை போடுகிறார். ஆனாலும் வலையை போட்டது நிமித்தம் திரளான மீன்களை கண்டவுடனே என்ன பண்றார் தெரியுமா? பாதத்தில் விழுந்துட்டு அங்கே ஒரு காரியம் சொல்றாரு. அதுக்கு முன்னாடி ஐயரே என்று சொன்னார். அப்படிதானே வாசிச்சிங்கன்னா தெரியும். ஐயரே அப்படின்னா என்ன அர்த்தம்? போதகரே, போதுமானது. பாருங்க, ஐயரே என்று கூப்பிட்டவன் அற்புதத்தை பார்த்த உடனே ஆண்டவரே என்று கீழே விழுந்துன்னா சொல்றான் தெரியுமா? நான் பாவியான மனிதன், என்னை விட்டு போ சொல்றானா இல்லையா? அப்படிதானே சொல்றாரு. நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு தூர போகும்படி கேட்டுக்கொள்கிறான். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை, தேவனை, ஆமென் ஸ்தோத்திரம், கடவுளாக பார்த்தோம் என்று சொன்னால், தெய்வமாக பார்த்தோம் என்று சொன்னால், மகத்துவமானவராக பார்ப்போம் என்று சொன்னால், தேவனை விட்டு தூர இருக்க விரும்புவோம். கவனிக்கிறீங்களா? நம்முடைய ஆண்டவரை நீங்கள் கடவுளாக பார்க்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஆனால் அவர் உங்கள் அப்பா என்று, அப்பாவாய் பாருங்கள் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை ஆட்கொண்ட பிதா, உன்னை உருவாக்கினவர் நான். அப்படி இருக்க நீ என்னை கடவுளாக, மகா பெரியவனாக நீ பார்க்கும்போது என்ன செய்கிற தெரியுமா? என்னை தூர போக வைக்கிற. என்ன, நீங்கள் அங்கே இருங்க, என் கிட்ட வந்துடாதீங்க. மோசே, நீ பேசும், ஆண்டவர் எங்களோடு கூட பேசாது இருப்பாராக, எங்களுக்கு பயமாக இருக்குதுன்னு சொன்னாங்களா இல்லையா? நடந்தது இல்லை. கடவுள் இல்லை. பக்கத்தில் சொல்லுங்களேன், கடவுள் இல்லை. இயேசு ரட்சகர் அல்ல, இயேசு ஆண்டவர் இல்லை, உன்னுடைய அப்பா. சொல்லுங்க, உன்னுடைய அப்பா. அல்லேலூயா. ஆனால் இதெல்லாம் அவருக்கு உண்டு. ஆனால் அவர் அப்பா. ஏன்னா அவர் அப்படி தான் சொல்கிறார், நீங்கள் நானும் கடவுளாய் பார்த்தோம் என்று சொன்னால் என்னை விட்டு தூர இரும் ஆண்டவரே, நான் பாவியான மனிதன். அல்லேலூயா. நான் குற்றம் செய்தவன், நீர் சொல்ல சொல்ல நான் மதிக்காதவன், உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவன். ஆண்டவரே, என்னை விட்டு தூர இரும், நான் சரியானவன் அல்ல என்று எண்ணம் உண்டாகும். எப்படி? கடவுளாய் பார்க்கும்போது. அப்பாவாய் பார்க்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா? கெட்ட குமாரன் சம்பவம் தெரியுமா? அப்பா என்று தெரிகிறது. அப்பா மிகவும் உயர்ந்த வஸ்திரம் தரித்திருக்கிறவராய், மிகவும் வெளிப்புடைய ட்ரெஸ். அவர் என்ன பண்றார்? அவர் ஒரு பணக்கார தகப்பன். அப்படிதானே? கெட்ட குமாரனுடைய தகப்பன் ஒரு உயர்ந்த ஒரு அந்தஸ்து உடையவனாய் இருந்தார், ஒரு பணக்காரர். அவர் வீட்டில் வேலை செய்கிறவங்க. அவர் நல்ல ட்ரெஸ் போட்டிருக்காரு. இவர் எப்படி இருந்தார்? கெட்ட குமாரன் எப்படி இருந்தாருங்க? அழுக்கான ட்ரெஸ்ஸு, நாத்தம், அப்படிப்பட்ட அழுக்காக இருந்தவன். அவரை எஜமானனா பார்த்துருந்தா கட்டி பிடிச்சிருப்பார் நினைக்கிறீங்க? பிடிச்சிருப்பார். ஆனால் அவர் டிசைட் பண்ணி வராரு. என்ன சொல்லி டிசைட் பண்ணி வராரு தெரியுமா? நான் வேலைக்காரனாவாகிலும் என் தகப்பனிடத்தில் போயிடுவேன், அங்கே எனக்கு வயிறார சோறு கிடைக்கும்னு நினச்சிட்டு என்ன நினைச்சாரு? நான் வேலைக்காரனாக போய் சேர்ந்துக்கிறேன்னு சொன்னவர் என்ன பண்ணியிருக்கணும்? முட்டி போட்டு நான் பண்ணது தப்புன்னு கேட்டுக்கணும். ஆனால் இங்கே ஒரு காரியம் அவரை துணிகரமாய் செய்ய வைத்தது. எது தெரியுமா? என் அப்பா என்கிற அந்த உறவு. கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. என் அப்பா என்கிற உறவு இருக்கும்போது அழுக்கோ, பாவமோ, கரையோ, ஆமீன் ஸ்தோத்திரம், தரித்திரமோ நம்மை தேவனை விட்டு பிரிக்காது. ஓடி போய் கட்டி பிடித்து கொள்ளுவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனை கடவுளாக, கர்த்தராக, இரட்சகராக பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நான் பாவி, நான் குறையுள்ளவன், நான் கீழ் ஜாதி, நான் கருப்பினத்தை சார்ந்தவன், என் கிட்ட வராதிங்க, நீங்கள் மிகவும் உயர்ந்தவர் என்று சொல்லக்கூடிய எண்ணம் நமக்குள் உண்டாகும். ஆனால் அப்பா என்கிற ஒரு உறவு எல்லாவற்றையும் கடந்து தேவனோடு நெருங்குகிற ஒரு ஐக்கியத்தை கட்டளையிடும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த காலை வேளையில இயேசு கிறிஸ்து என்னுடைய அப்பா, இயேசு கிறிஸ்து என்னுடைய தகப்பன் என்று சொல்லி எத்தனை பேர் சொல்றீங்க? அல்லேலூயா. அவர் என் தகப்பனுங்க. அந்த உறவை எதிர்பார்க்கிறதுக்கு தாங்க அவர் பூமிக்கு வந்தாரு. அவர் அவருடைய கரத்தினால் உருவாக்கி
அவரை போலவே சிந்திக்கிறது, அவரை போலவே குணாதிசயங்களை நமக்குள்ளே வைத்து, ஆமென், நம்மை பார்த்தா தேவனை பார்ப்பதை போல குணாதிசயங்களை நமக்குள்ளே வச்சு அவருடைய ஜீவ சுவாசத்தை நமக்கு கொடுத்து பிள்ளையாய் உருவாக்கி பிள்ளையாய் பார்க்கிறவர். அல்லேலூயா. ஆனால் நாம் கடவுளாய் பார்த்து என்கிட்ட பேசாதீங்க, நான் பாவி, நான் தூரமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறோம். இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுக்கணும். அவரை அப்பான்னு நான் கூப்பிடுவேன், நான் அவரை அப்பான்னு கூப்பிடுவேன். பாருங்கள், நான் கடவுளாக பார்க்கும்போது அங்கேயே வைக்கிறேன். சில பேர் ஜெபம் பண்ணும்போது அங்கேயே பார்ப்பாங்க, பார்த்துறீங்களா? அங்கே இருக்கிறாருன்னு நினச்சிட்டு இருப்பாங்க, பரலோகத்தில் எழுந்து நிற்கிறாருன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படி நினைக்காதீங்க. அவர் உங்கள் கூட உங்களுக்கு அப்பாவாக இருக்கும்படி தான் அவர் இருக்கிறார். அவர் நம்மை அப்பாவாய், அவர் நம்மை பிள்ளையாய் பார்க்கிறார், நாம் அவரை அப்பா பார்க்குறோம். இன்னொன்று சொன்னார், நான் உங்கள் தேவனாக இருப்பேன், நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள். அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் தேவனாக பார்த்தீங்கன்னா ஜனமாக இருப்பீங்க, அப்பாவை பார்த்தா பிள்ளையாக இருப்பீங்க. எப்படி பார்க்க விரும்புகிறீங்க? அப்பாவை பார்த்தீங்கன்னா பிள்ளையாக இருப்பீங்க. பிள்ளையாக இருந்தால் எப்ராயிம் மூத்த மகனாக இருப்பான். அல்லேலூயா. மூத்த மகனாக இருப்பீங்க. மூத்த மகனாக இருந்தால் அவருடைய பங்கை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நான் உன்னுடைய தகப்பன், நான் உன்னுடைய அப்பா, நான் கடவுளாக இருக்கலாம், நான் சர்வ வல்லவராக இருக்கலாம், ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலே நான் உன்னுடைய அப்பா என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த காலை வேளையில உங்களுக்கு உணர்த்துகிறார்.